டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர், அதாவது தொழில்நுட்பத்தில் யார் வல்லுநராக இருக்கானோ அவன் ஜெயிச்சுக்குவான் என் உலகத்தில். அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு தொழில்நுட்பங்கள்லாம் F-35 தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் கண்ணுக்கு தெரியாமல் 2 பேர் தொழில்நுட்பத்தில் வளர்றாங்க. முதல் வளர்ச்சி ஒரு அரை வளர்ச்சின்னு சொல்லலாம், அது ஈரான். அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி. இதை தாண்டி அவருடைய நட்பு நாடான சைனா சுப்பீரியர் ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்துச்சு. மெசபடோமியன் நாகரிகங்கிறவங்க உலகத்துக்கே இராணுவத்தை கற்றுக் கொடுத்தவன். அதில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் பர்சியன். அவன் உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தவன். உங்களுக்கு என்ன சும்மா இருப்பானா? உங்களுக்கு பரிணாமத்திலேயே உள்ளே இருக்கு அவனுக்கு. யாரை எப்படி ஜெயிக்கணும், எவுத்த கவுக்கணும், எப்படி மறைஞ்சிருந்து போடணும், எவுத்துல நேராக போடணும், அவனுக்கு எல்லாம் தெரிந்தவன். வித்தை தெரிந்தவன். இந்த அறிவியல் இல்லாமல் இருந்துட்டான். 1000 பெண் பொறியாளர்கள் தான் ராக்கெட்டை உள்ள எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? வெளியில் உள்ள பொறியாளர்கள் மட்டும்தான் ஜென்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மிசைல் டெக்னாலஜி ஈரான் தான் இன்னைக்கு நம்பர் 1 இந்த வேர்ல்டு. மிசைல் டெக்னாலஜியில் அவங்க இன்னும் உள்ள என்ன வச்சிருக்காங்கிறது இன்னும் ரகசியமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இப்போ 2000க்கு முன்னாடி பண்ணதான் வெளியே விட்டுருக்கோங்க. இப்போ 2000க்கு முன்னால் உள்ள கன்வென்ஷனல் ஆயுதங்கிறான். கன்வென்ஷனல் ஆயுதமே இவ்வளவு ஹையர் டெக்னாலஜியாக இருக்குது. அப்போ இன்னும் இப்போ உள்ளது அல்ட்ரா டெக்னாலஜி. அதுதான் அமெரிக்கா பயப்படுது. F-35 எப்படி அடிச்சாங்கன்னா சார், ஈரானுக்கு சைனீஸ் டெக்னாலஜி. இது சைனீஸ் டெக்னாலஜி, பட் ஈரானுக்கு வந்திருக்கு. அது ஒரு பியூட்டிஃபுல். உங்களுக்கு ஏஎன் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஏ தான், செயற்கை தொழில்நுட்பம். எந்த அட்மாஸ்பியரில் உள்ள விட்ட உடனே எந்த இடத்துல ஹீட் அதிகமாக போகிற ஏதாவது ஒரு பொருள் போதா அது அடி. அதில் தான் F-35 மாட்டிக்கிட்டான். இந்த டெக்னாலஜி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கெலாம் உயிருக்கு பயம். அவனுக்கு நம்ம சாவக்கூடாது, ஆனால் நம்ம ஜெயிக்கணும். இந்த ஈரான் பாரசீகர்களுடைய பரம்பரையாக மங்கோலியன் காலத்திலேருந்து ஒரு 6000 ஆண்டுகளாக அவங்க புத்திய உயிரை பற்றி பணயம் வைக்கிறது, கவலைப்படுறது. உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு வம்சம் பாரசீகம். நேயர்களே, நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறது மிகச்சிறந்த ஆளுமையோடு வரலாற்று விவகாரங்கள் அல்ல, சர்வதேச சமகால நிகழ்வுகளை கதைக்கப் போகிறேன். எங்களுடைய பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய ஐயா ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, சமகால நிகழ்வுகளில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் மத்திய கிழக்கில் மட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? 3 நாட்களில் நாங்கள் அழிப்போம் என்று கால நேரத்தை குறிப்பிட்டார்கள். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தின் மூலம் வெனிசுலாவை, மதுராவை காலி செய்ததை போன்று ஒரு நிலையில் பெர்ஷியன் மண்ணில் கால் வைத்தார்கள். இன்றைக்கு 90 நாட்கள் ஆக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் ஈரானுடைய எழுச்சியும் எப்படி பார்க்கிறீர்கள்? அறிவியல் ரீதியாக நான் பார்க்குறேன். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஹூ இஸ் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர், தொழில்நுட்பத்தில் யார் சிறந்தவர்கள்? தொழில்நுட்பத்தில் அவ்வளோதான். நீங்கள் அவன் தான் ஜெயிப்பாங்க. சரி, தொழில்நுட்பம்னு எடை போட்டிங்கன்னா, தராசில் எடை போட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு எடை போடுறோம்ல, அது மாதிரி எடை போடும்போது இன்றைய திகதிக்கு அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு தொழில்நுட்பங்கள்லாம் 2000 உள்ள தொழில்நுட்பங்களை தான் அவங்க ரொம்ப வச்சுருந்தாங்க. 2000க்கு பின்னால் 2025க்குள் பெரிய கண்டுபிடிப்பு அவர்களோட F-35 தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தொழில்நுட்பத்தில் அவர்கள் வளர்ச்சி நம்ம அது கண்டிப்பாக ஒரு ஆசிரியருங்கிற முறையில் கம்மியாக தான் நான் மார்க் போட முடியும். இதில் கண்ணுக்கு தெரியாமல் 2 பேர் தொழில்நுட்பத்தில் வளர்றான். முதல் வளர்ச்சி ஒரு அரை வளர்ச்சின்னு சொல்லலாம், அது ஈரான். அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இதை தாண்டி அவருடைய நட்பு நாடான சைனா சுப்பீரியர் ஸ்பேஸ் டெக்னாலஜி வச்சிருச்சு. வானமண்டலத்தில் என்ன செய்யலாம்? வானமண்டலத்தில் இங்கேருந்து உங்களுக்கு 20,000 அடிக்கு மேலே சேட்டலைட் 10,000 அடியில் நம்ம ஃப்ளைட் போகும். அதுக்கு மேலே ஒரு 5,000 அடிக்கு மேலே தான் சேட்டலைட் போகும், பர்மிஷனாக தான். இங்கேருந்து 15,000 அடிக்கு மேலே சேட்டலைட்டை அங்கே இருந்துக்கிட்டு துல்லியமாக ஒவ்வொரு இடத்தையும் கணிச்சு யார் எங்கே போகிறான், என்ன வரான்னு ஆன்லைன், அதுக்கு ஆன்லைன் அப்சர்வேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டு கடந்த 20 ஆண்டுகளில் சைனா எந்த இடத்த உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுகிறதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை, சுப்பீரியர் டெக்னாலஜி இதை அமெரிக்கா தான் ஒரு 2015-10 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை விட ஒரு வசதியான ஒரு ஃபைன் டெக்னாலஜி
ஜியோ கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இருக்கிற இடத்தில் உள்ள ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். உலகத்தில் ஒரு நம்ம யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ஒய் எக்ஸுக்கு வந்து உட்காரும். அதை கண்டுபிடிச்சி துல்லியமாக, அதாவது 1 மில்லிமீட்டர் அக்யூரசி. உங்களை நான் மூக்கில் அடிக்கலாங்கிறது காதில் படலாம், ஆனால் அதை தாண்டி போக முடியாது. 1 மீட்டர் அக்யூரசி அடிக்கலாம். 1 மீட்டருக்குள்ள தான் டிஃப்ரெண்ட். ஒரு 10 சென்டிமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10 சென்டிமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களை அடிக்கும்போது. வானத்திலேருந்து நான் அடிக்கிறேன், அங்கேருந்து ஏவுறேன். இங்கேருந்து சைனாவிலேருந்து ஒரு இது ஏவுறாங்க, ஏவுகணை என் மேலே. கரெக்டாக துல்லியமாக வந்து என்னை அடிக்கும். அடிக்கிறதுல ஒருவேளை இந்த சைடில் படுறது இந்த சைடு படலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அத்தகைய வல்லமை மிக்க ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க சைனா. அப்புறம் சைனாவோட அவங்க ஷேர் பண்ணுறாங்க ரஷ்யாவோட. ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து வந்து ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவி செய்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப உதவிகளையெல்லாம் நல்ல ஒரு குமேனி என்ற ஒரு மாமனிதன் இறந்துட்டார். அவரை அடித்த விதம் வந்து உலகம் யாரும் ஏற்றுக்கல. ஒரு தலைவரை அடிக்கலாம், அப்போ எல்லா தலைவரும் இதே மாதிரி அடிக்கலாமே, ஒரு முன்னுதாரணமாயிரும். உலகத்தில் உள்ள எந்த தலைவரும் அடிக்கலாம் நீங்கள். அப்போ இது வந்து நல்லவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இதுக்கிடையில் குமேனி வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த அரபு நாடுகளில் இவர்கள் பண்ணுகிற சேட்டையெல்லாம் பார்க்குறாரு. ஒரு இந்த எண்ணெய் வளங்களுக்கு மட்டும்தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி தமிழர்கள்லாம் தொன்மையாக ஸ்பைசஸுக்கு இழந்தோமோ அது மாதிரி அன்னைக்கு வந்து எண்ணெய்க்கு இழக்கிறாங்க. எண்ணெய்க்காக வந்த இவர்கள் வந்து எண்ணெயை அழுது கொண்டு பணம் சம்பாரிச்சு போனால் பரவாயில்ல, அந்த மக்களையே ஆளணுங்கிற எண்ணம் சரியில்லை. அதனால் வந்த வினை. கொமேனி வந்து ஒரு 40 ஆண்டு காலம் பெரிய அறிஞர், பெரிய ஆன்மீகவாதி. ஆன்மீகம்தான் அரசியலுக்கும் தலைவர் என்று அவங்க நாட்டு சட்டம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. நீங்கள் அவங்க சட்டத்தை நான் எப்படி சார்? இப்போ இந்தியாவுக்கு இப்போ பிரதம மந்திரி தான் எல்லாம் இருக்குது, பிரசிடெண்ட்டுங்கிறவர் தான் இருக்கணும். ஆனால் ஏன் அரசியல் அமைப்பு சட்டம் பிரசிடெண்ட்டுக்கு கிடையாது, பிரீமியர் பிரசிடெண்ட்டுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குது. பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு டம்மி பீஸாக வச்சுருக்கோம். ஏன் அரசியல் சட்டம் அது? அது மாதிரி அவங்க அரசியல் சட்டத்தில் மத குருமார்களோடு தான் எவ்வளோ இருந்தாலும் தே ஆர் தி சுப்ரீம் லீடர் அப்படின்னு ஈரான் பாரசீகத்தினுடைய அரசாங்க அமைப்பு சட்டத்தை நான் என்ன செய்ய முடியும்? அவன் தப்பு, அவனுக்குள்ளே அது இருக்குது, நல்ல லீடரை செலக்ட் பண்ணணும், போகணும், வரணும்னு ஒரு பெய்யான, அதாவது உங்களுக்கு இது பேர் நேரேட்டிவ்னு பேர். எப்பயுமே நேரேட்டிவ் வந்து ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி ஒன்று நடத்துறது காமிக்காது, நடக்காது அது, ஆனால் நடந்த மாதிரி காமிக்கிறது. அப்படி தான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, ஒற்றுமை. இதை நம்ம இப்படி சொல்லுவோமா, ஒரு இல்யூஷன் இல்லைங்க, இதுக்கு பேர் நேரேட்டிவ் செட்டிங். நேரேட்டிவ் நடந்த மாதிரி எவனும் பார்க்க மாட்டான், நம்ப மாட்டான். அவர் சொன்னது உண்மைப்பா அப்படிங்கிற நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ் உலகம் பூரா கொண்டு போகிறதுக்கு மேலை நாட்டு பத்திரிகைகள் உதவி. இப்போ இந்த போரை விட நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னீங்க. அமெரிக்கா வந்து உலகத்தில் நீங்கள் F-35 சொன்னீங்க, F-35, F-16 ஈகிள், F-18 F-சீரிஸ். இல்லை, அவன் பெருசாக சொல்கிறது ரேப்டார் சொல்கிறான், ஸ்டெல்த் விமானங்கள் சொல்கிறான், B-2 பாம்பர்ஸ், GBU-57, இதெல்லாம் உலகத்தை அச்சுறுத்துச்சு. இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடு மற்றும் பேட்ரியாட் ரேடார் சிஸ்டம். இப்பொழுது இந்த போரில் மட்டும் 39 F-சீரிஸ் பிளைட்டுகளை காணாம போயிருக்கு 40 நாளில். நாள் ஒன்றுக்கு 1, 40 நாளில் 40. இல்லை சார், வந்து இப்போ இந்த மாய பிம்பங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாய பிம்பங்கள்ல நரேட்டிவ்ஸ். இது வந்து that will disappear or destroyed. நரேட்டிவ்ஸ் செட் பண்ணிட்டாங்கன்னா சார், மனிதர்கள் இட்ஸ் நோஷன் மைண்டில் வந்து இப்போ எப்படி ஒரு சாதிங்கிறதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே உண்டாயிடுச்சு, அது மாதிரி இந்த நெரேட்டிவ் மைண்டில் செட் ஆகிடும். இல்லை, இப்போ இந்த F-சீரிஸ்களும் இது வந்து தோல்வி அடைந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தோல்வி வந்து நான் தான் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் தான் ஜெயிப்பாங்கண்ணே. சுப்பீரியர், டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர், அதாவது தொழில்நுட்பத்தில் யார் வல்லுநராக இருக்கானோ அவன் ஜெயிச்சுக்குவான் உலகத்தில். இப்போ ஃபியூச்சரில் சார் வானமண்டலத்தை ஆட்கொண்டு நீங்கள் இன்னும் தரைப்படை வீரர்களுக்கு வேலையே இல்லை. இனி எல்லாம் மேலே இன்ஃபேண்ட்ரிங்கிறதுக்கு இந்த யுகம் வந்து சொல்லி கொடுத்தது. இன்ஃபேண்ட்ரிக்கு வேலை இல்லை, அதாவது பை ஃபுட். நீங்கள் அந்த ஆர்மி பை ஃபுட்டுங்கிறது காலாட்படைக்கு வேலை இல்லை. காலால் படைம்பாங்க, தரைப்படைம்பாங்க. அது பரவாயில்ல, நம்ம காலாட்படைன்னு சொல்லுவோம். காலால் படைக்கு இனிமேல் வழியே இல்லை. அவன் நீங்கள் சும்மா ஒரு 25 கிலோ கட்டிக்கிட்டு தூக்கிக்கிட்டு தண்ணி இல்லாமல் குடிக்க இல்லாமல் ஏன்டாலாம் கஷ்டம். ஒன்லி ஏர் சுப்பீரியர். சும்மா நான் 5 நிமிஷம் தட்டி விட்றேன்டா, அது ஒரு 15 நிமிஷத்தில் போய் தட்டிட முடியாத, போடா வேலையை பாரு அப்படிங்கிற உலகம் வந்துருச்சு. இப்போது இன்னமும் ஸ்பேஸ் சுப்பீரியாரிட்டி தான். ஸ்பேஸில் இருந்துக்கிட்ட ஆளுமை கொண்டு வருவாங்க. சார், நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொன்னது சரிதான் ஐயா. மேலே இருந்து பாம்பர்ஸ் போட்டாலும் வெற்றி என்பது
உள்ளே நுழைந்தால் மட்டும்தான் இன்ஃபில்ட்ரேஷன், அதுதான் நிரூபிக்கக்கூடியது. இன்னும் அமெரிக்கா இறங்குவதற்கு ஏன் தயங்கிறது? மேலிருந்து சுப்பீரியர் சார் நான் இந்த அந்த வரலாறுகளை படிக்கல. அறிவியல் தரவு மூலமாக நான் படிக்கும் பொழுது ஈரானிடம் வந்து ஒரு பெரிய ஒரு தரைப்படை பலம் வந்து பெரிய பலம் இருக்கு. ஐஆர்ஜிசி இல்லைங்க, தரைப்படை தரைப்படை மொத்தம். நம்ம ஏன் தனித்தனியாக போவோம்? சரி, ரைட். தரைப்படை பலம் பயங்கரம். பயங்கரம். அவர்கள் வந்து நாளைக்கு 2 லட்சம் தரைப்படை கலால்படை வீரர்கள் இறந்தாலும் இன்னும் 2 லட்சம் பேர் இருக்கிறார். அதனால வந்து பஞ்சமில்லாத தரைப்படை வீரர்கள் 1 மில்லியனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்குலாம் உயிருக்கு பயம். பயம். அவனுக்கு வந்து நம்ம சாவக்கூடாது, ஆனால் நம்ம ஜெயிக்கணும். கரெக்ட். வேற ஒரு எண்ணம் சைக்கலாஜிக்கலி தே ஹாவ் தட் நோஷன் இல்லூஷன். நீங்கள் சொன்ன அந்த இல்லூஷன் அங்கே இருக்குது. இல்யூஷன் அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயிச்சிடணும், உயிரோடு இருக்கணும். இந்த 2 பார்வையிலேயே ட்ராவல் பண்ணுறான். இந்த ஈரான் பாரசீகத்தினுடைய பரம்பரையாக மங்கோலியன் காலத்திலேருந்து ஒரு 6000 ஆண்டுகளாக அவங்க புத்தியை உயிரை பற்றி பணயம் வைக்கிறது, கவலைப்படுறதே இல்லை. உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு வம்சம் வந்து பாரசீக வம்சம். யாருக்கும் தெரியாது. பெர்ஷியன். சார் பெர்சியனுங்கிறது பார்ட் ஆஃப் மெசபடோமியன் தான் சார். அந்த காலத்தில் மெசபடோமியன் நாகரிகங்கிறவங்க உலகத்துக்கே இராணுவத்தை கற்றுக் கொடுத்தவன். அதில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் பர்சியன். அவன் உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவன். உங்களுக்கு என்ன சும்மா இருப்பானா? எவ்வளோ பெரிய இயற்கையான அறிவு இருக்கும் சார். இயற்கை அறிவு ஒரு ஜெனட்டிக்கலி இம்ப்ரெக்னேட்டட்பாங்க. உங்களுக்கு பரிணாமத்திலேயே உள்ளே இருக்கு அவனுக்கு. யாரை எப்படி ஜெயிக்கணும், எவுத்த கவுக்கணும், இப்படி மறைஞ்சிருந்து போடணும், எவுத்தில் நேராக போடணும், அவனுக்கு எல்லாம் தெரிந்தவன் சார். வித்தை தெரிந்தவன். இந்த அறிவியல் இல்லாமல் இருந்துட்டான். வித்தை தெரிந்தவன் அறிவியல் இல்லாமல் இருந்ததை கொமேனிங்கிற மனிதன் சத்தம் இல்லாமல் நம்ப மாட்டேங்க சார். பெண் இன்ஜினியர்ஸ் தான் சார் ஆயிரமான இன்ஜினியர்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. எங்கே? உள்ள வந்து குகையை கட்டி கீழே ஈரான் 300 அடிக்கும் கீழே. ஈரான்ல ராக்கெட். ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பெண் பொறியாளர்கள் தான். தெரியாத விஷயம் ஐயா. யாருக்கும் தெரியும், ரகசியம் தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க. 1000மான பெண் பொறியாளர்கள் தான் ராக்கெட் உள்ள எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வெளியில வந்து உள்ள பொறியாளர்கள் மட்டும் தான் ஜென்ஸ். பெண் பொறியாளர்கள் தெரியல யாருக்கு. உள்ளுக்குள்ள 1000 பொறியாளர்களை வைத்திருக்கிறார். எல்லாம் வந்து பெண்கள். இது யாருக்கும் தெரியாது. ஆமா, உண்மைதான். அது என்னன்னா, வெளிப்படையில வந்து பெண்களை இன்னும் வாழ விடவில்லை. பாரசீகம் வந்து பெண்களை அடக்குகிறார். ஆமா, சத்தியமா இல்லை. உள்ள வந்து உங்களுக்கு பாதாளத்துக்கு அடியில, பாதாளம்னு சொல்லணும். ஆமா, பாதாள குகை, மலையை தாண்டி கீழே பாதாளம். ஏன்னா இப்ப நீங்க மலையை குண்டு போட்டு மலையை தான் அழிக்கலாம், அதுக்கு கீழே அழிக்க முடியாது. அதனால அந்த மலையினுடைய ஹைட்டுக்கு கீழே 300 அடிக்கும் கீழே தான் வச்சிருக்காங்க. அதனால நீங்க எந்த குண்டு போட்டாலும் அந்த இடத்த நீங்க அழிக்க முடியாது. அதனுடைய வாசலை வேணா அழிக்கலாம். பங்கர் பஸ்டர் வந்து 200 மீட்டர் 200 அடி தான் வருதான். அவங்க ஒரு மலை சார், ஒரு மலையினுடைய ஹைட்டுக்கு தான். அவன் மலைக்கு கீழே தானே பாதாளம், அண்டர் கிரவுண்ட். என்னடா மேல சத்தம் கேக்குது, என்னடா பண்ணுது அப்படின்னு தான் கேட்பான். ஓஹோ, அந்த அளவுக்கு தான். அதனாலதான் வாசலை தான் நீங்க அடைக்கலாம், கொள்ளலாம். அதை அவங்க ரெட்ரீவ் பண்றதுக்கு, வாசலை சரி பண்றதுக்கும் பல வாசல்களும் வச்சு, எமர்ஜென்சிக்கு ஒரு வாசல்ல கிட்டத்தட்ட 16 வழி இருக்குங்கிறாங்க. அடேப்பா, மலைகளுக்கு எந்த மலை உள்ளது வரும்னு தெரியாது. எந்த பாதையில பக்கம் கொண்டு போட்டானா, அடைச்சிட்டானா அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகிடும். கதை முடியும். எல்லாம் எலக்ட்ரானிக் சார். தொழில்நுட்பத்தில் உள்ள வந்து சைனாவோ ரஷ்யாவோ இருக்காங்க. ராமச்சந்திரன் சார், ஐயாட்ட ஒரு கேள்வி. 47 வருஷம் வறுமை, 47 வருஷம் பொருளை விற்க முடியாது, உலகத்தோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, அவருடைய பொருட்கள் எல்லாம் முடங்கி போச்சு, மழையும் இல்லாமல் ரேடாரை வச்சு காலி பண்ணியிருக்காங்க மேகத்தை. இதெல்லாம் வந்த தகவல். அப்படி இருந்தும் இந்த பர்ஷியர்கள், இந்த ஈரானியர்கள் எப்படி வளர்ந்தார் சார்? அதுக்கு பேர் சார் டிட்டர்மைன்டு செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம். கண்டிப்பாக டிட்டர்மைன்டு செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம். அதாவது ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்ட தன்னிலை மேலாண்மை. டிட்டர்மைன்டு செல்ஃப் சஸ்டைனபிள் அதுக்கு பேர். டிட்டர்மைன்டு செல்ஃப் சஸ்டைனபிள். அவன் என்ன பண்ணிட்டான், டெய்லி நமக்கு 4 ரொட்டி இந்த சப்ஜி தான்டா நமக்கு வாழ்க்கை, போதுமா டிட்டர்மைன் பண்ணிட்டான். இலக்கை அடைய காட்டி பயணம். இலக்கை அடையிறதுன்னு அவன் நினைக்கல. இது எனக்கு போதும், இந்த இதுலயே நான் வாழ்க்கையை நடத்திக்கிறேன் அப்படின்னு அந்த 40 ஆண்டு காலம் வந்து அவருக்கு, கொமேனிக்கு ஒரு மக்களுக்கு வந்து இதில் வைத்துக் கொள்ளுங்கள்னு இந்தாண்ட கீழே வந்து எல்லாம் தொழில்நுட்பத்தில் உள்ள போட்டார். இராணுவ வளர்ச்சி. ஆமாம், இராணுவ வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் தான் அவர் ஒரே அடி. நம்ம தரைப்படையால் ஜெயிக்க முடியாது, கடல் படையாலும் ஜெயிக்க முடியாது. ஒரே வழி, வான்மண்டலத்தை வச்சு அடிக்கணும், மிசைல். அதற்கு அவர் கண்டுபிடித்தது, அவர்கள் பறந்து வரும் பொழுது அதை அடிப்பதற்கு நம்மிடம் கருவி வேண்டும். அவர் ஒரு பெரிய பறந்து ஒருத்தன் வந்து அடிக்க வேணாம் சார், துல்லியமாக அடிக்க வேணாம், அவனை நான் போய் துல்லியமாக அடிக்கிறேன். அதுக்கு பேர் மிசைல் டெக்னாலஜி
ஈரான் தான் இன்றைக்கி நம்பர் 1 இந்த வேர்ல்டு. மிசைல் டெக்னாலஜியில் அவங்க இன்னும் உள்ளே என்ன வச்சுருக்காங்கிறது இன்னும் ரகசியமாக இருக்குது. நாங்கள் இது இப்போ 2000க்கு முன்னாடி பண்ணதான் வெளியே விட்டுருக்கோங்க. இப்போ 2000க்கு முன்னால உள்ள கன்வென்ஷனல் ஆயுதங்கிறான். கன்வென்ஷனல் ஆயுதமே இவ்வளவு ஹையர் டெக்னாலஜியாக அப்போ இருக்குது. இன்னும் இப்போ உள்ளது வந்து அல்ட்ரா டெக்னாலஜி. அதுதான் அமெரிக்கா பயப்படுது. F-35 எப்படி அடிச்சாங்கன்னா சார், எப்படி அது வெளியே 400 டிகிரி வெளியே நெருப்பு கக்கும். ஒரு ஜெட் விமானம் சரி போகும்போது சரி சரி பெரிய உஷ்ணத்தை கக்கும். கக்கும். பக்கத்தில் உள்ள அட்மாஸ்பியரில் குளிராக இருக்கும். சரி. இவன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பட்டக்ஸ் எந்த இடத்துல ஹீட் அதிகமாக வருதோ அதை போய் அடி. யாரு? ஈரானுக்கு சைனீஸ் டெக்னாலஜி இது. சைனீஸ் டெக்னாலஜி பட் ஈரானுக்கு வந்திருக்கு. அது ஒரு பியூட்டிஃபுல். உங்களுக்கு ஏஐன்னு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஏ தான், செயற்கை தொழில்நுட்பம். எந்த அட்மாஸ்பியரில் உள்ள விட்ட உடனே எந்த இடத்துல ஹீட் அதிகமாக போகிற ஒரு ஏதாவது ஒரு பொருள் போதா அதை அடி. ஓ, அதில் தான் F-35 மாட்டிக்கிட்டான். டக்கு டக்குன்னு 39 போயிட்டேன். இல்லைங்க, உங்களுக்கு ஜெட்டு எல்லாமே ஜெட் ஏர்லைன்ஸு. ஆஹா. எல்லா ஜெட் ஏர்லைன்ஸும் அடி வாங்கினதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் ஜெட்டா தம்பி, உன் ஜெட்டுக்கு பின்னால் வந்து ஒன்று கக்கிக்கிட்டு போகும்ல, அதில் போட்டு தள்ளுறேன் நான் உன்னை. இந்த டெக்னாலஜி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. 40 ஃப்ளைட் போயிருக்கு. ஆமாம், உங்களுக்கு லேட்டன் ஹீட்டை சென்சார் போட்டு, சென்சாரில் ஹீட் எந்த இடத்துல கூடி வருதோ அதை அடி. காலி. எந்த F-35 எதுனாலும் அது நீங்கள் அப்புறம் தான் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. இது 400 டிகிரியில் வந்து கக்கிக்கிட்டு போகுது வெளியில் புகையை. ஆட்டோமேட்டிக்காக அதை அடி வந்துடும். அடுத்த கேள்வி, இப்போ இந்த ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் அதில் வச்சுட்டு இருக்கான் ஏகப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், அணு ஆயுத துகள்கள். அதை தூக்குறேன்னு சொல்கிறான், அழிச்சிட்டேங்கிற அமெரிக்க அதிபர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோக்கரி. மக்கள் இல்லை சார், வந்து என்ன நடக்கு சார்? இல்லை சார், வந்து இனிஷியலாக வந்து தி ஈரான் சீட்டட் தி ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். எஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தளவாடை இல்லாத இடத்துல ஒரு 3D டைமென்ஷனில் தளவாடங்களை வச்சுட்டாங்க. சரி. பொம்மையை வச்சுட்டாங்க. நான் வந்து உங்களை அழிக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் உங்கள் மாதிரி ஒரு பொம்மையை வச்சுவிட்டு நீங்கள் போயிட்டீங்க. மேலே இருந்து பார்த்தா நான் பார்த்த உடனே அவத்த நிற்கிறாருப்பா, தட்டுப்பான்னு தட்டிட்டேன். ஓ, ஆனால் அது பொம்மை. அது உண்மைதானா? அது உண்மை. 3D. இப்போ நம்ம மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் டிசைன். ஆமாம், அது மொட்டையா ஒரு ஃபேப்ரிகேட்டட் டிசைன். எல்லாம் ஒன்றும் இருக்காது. போலி காணொலி. 3Dல மேல இருந்து பாத்தீங்கன்னா கிளீனா எல்லாம் அவ்வளவு விமானம் இருந்த மாதிரி. இல்ல, விமானம் இருக்கு. இருக்கு. அதே அளவு லென்த்து கிண்த்து எல்லாமே அட்டையில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எல்லாம் ஃபேப்ரிகேட்டட். எல்லாம் ஃபேப்ரிகேட். அதனால வந்து உங்களுக்கு அதை நினைச்சுக்கிட்டு குண்டை போட்டோன்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அழித்தது தி பிரசிடென்ட் இப்படி போட்டுக்கிட்டு நான் ஃபுல்லா அழிச்சிட்டேன், எந்த விதத்தில் 0 பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. இவனுங்க 0 பண்ணிக்கல. ஆமா, 0 பண்ணல. ஆமா. இதுதான் வந்து இன்னைக்கு. ஆனா அப்போ ஐயாட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி, ஆனா உண்மையான கன்வென்ஷனல் ஆயுதமோ உண்மையான டெக்னாலஜி எல்லாமே மலைகளுக்கு கீழ் தான் இருக்கு. மலைகளுக்கு கீழேங்க. அவர் வந்து அந்த கொமேனி வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, மேலே எந்த இடத்துல சர்ஃபேஸில் வச்சாலும் அடிச்சிருவாங்க. கடல் படை நமக்கு முடியாது, அவங்கள்ட்ட இருக்க பெரிய கடல் படை வந்து முடியாது. தரைப்படையும் நமக்கு இருக்கிற தரைப்படை இருக்குது, அவங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட கிடையாது. ஆமாம், அவன் இருட்டில் ஷூட் பண்ணுவான். எல்லாமே வந்து உங்கள் நைட்டில் இருந்தால் கூட லேசர் பீமை வச்சு அடி. ஒரே வழி வந்து நமக்கு மிசைல் தான். மிசைல் டெக்னாலஜியில் போட்டு இறக்கடான்னு ஆயிரம் விஞ்ஞானிகள் உள்ளே இருக்காங்க. நீங்க சொன்னீங்களா, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கருத்தை பெண்கள் தான் எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொல்லியிருக்கீங்க. என்ன தெரியுமா? உலகத்துல யாரும் பேசாத ஒரு கருத்தை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. பெண்கள் தான் தொழில்நுட்ப உள்ள அசம்பிளிங் ராக்கெட் அசம்பிளிங் யூனிட்லாம் வந்து பெண்கள் தான் அதிகமாக. யாருக்கும் தெரியாத உண்மை நீங்க சொன்னது. ஆமாம். இதுவரைக்கும் நானே ஒரு 10,000 காணொலி பேசியிருப்பேன். இதுவரைக்கும் நான் சொல்லலை. அது ஒரு அருமையானு கேட்டிங்கன்னா, கீழே தொழில்நுட்பத்துக்கு வந்து பொறுமையாக வேலை செய்யணும். ஃபேப்ரிகேஷனுக்கு உள்ள காம்பவுண்ட்லாம் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அருமையாக அந்த பெண்கள் பொறுமையாக செய்வாங்க. அதெல்லாம் தெரிவு பண்ணி பெண்களெல்லாம் உள்ளே இறக்கி நீங்கள் ராக்கெட் அசம்பிளேஜ் பண்ணி முடிச்சு ஓகேன்னு இப்படி சொன்ன பிற்பாடு நம்ம ஆள் வருவான். அப்போ அவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க. அவ்வளோ எங்கே சார் ஈரானியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் சார். அவங்க ஈரானியன் இன்டெலிஜென்ஸ் ரேஸ், அது ஒன்றும் மாற்றமே இன்டெலிஜென்ஸ் ரேஸ். சரி. இப்போ அதனால தான் சார் அவங்க யூதர்கள் அந்த வெறுப்பு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா இன்றைக்கு போரை நேற்று அவர்கள் சொன்னார்கள், ஈரானியர்கள் அழிந்து போகக்கூடிய அளவிற்கு பேசுவதற்கு நாகரிகம் இல்லாமல், மக்கள் இல்லாமல், எலும்புக்கூடு இல்லாமல் ஆக்கி போடுவேன் என்று ஒரு 48 மணி நேரத்துக்கு கொக்கரித்த திரு டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நள்ளிரவுக்கு பின்பு தற்காலிகமாக போரை நிறுத்தம்
சவுதி அரேபியா, கத்தர் போன்ற நாடுகள் வேண்டுகோள், நாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு கன்ஃபேபுலேஷன் அமங் இன்டர்நேஷனல் சொசைட்டி. சார் என்ன நடக்க போகுது? இல்லை சார், அமெரிக்கன் மக்கள் சிறந்தவர்கள், தலை சிறந்தவர்கள். அமெரிக்க மக்கள் மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுகால் வரையிலும் அவர்கள் வெளிநாட்டு அரசியலை பற்றி படைத்ததே இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் சொகுசு, அவர்கள் ஆனந்தமாக இருக்க வேணும். அப்படி தான் அவர்கள் இருந்து அவங்க நாடு அப்படி வச்சுக்கிச்சு. அவங்க அதிபர்களும் அவர்களுக்கு அரசியல்வாதிகளும் சந்தோஷமாக இருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வசதி வேணுங்கிற வசதியை வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேலே நீ நினைக்காத அப்படின்னு வந்து ஒரு நாகரிகத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடியுரிமை மக்கள் தான் அமெரிக்க மக்கள். வெரி சொஃபஸ்டிகேட்டட். அவங்களுக்கு வந்து வேற உலகத்தில் வந்து இன்னமும் ஒரு சோத்துக்கு பஞ்சமான மக்கள் இருக்கிறாங்க, அன்றாட கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஏழை நாடான கல்கட்டா, பங்களாதேஷ் மாதிரியோ, எவ்வளோ நாடு இருக்கு, பாகிஸ்தானி மாதிரியோ, அது மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரியோ உள்ள இன்னும் சார் இந்த எலக்ட்ரிசிட்டி போகாத ஊரை கிட்டத்தட்ட வந்து 60% இருக்குது ஆப்பிரிக்காவில். சோறு கிடைக்கல. சொமேலியாவில் அன்றாடம் கொள்ளடிச்சு சாப்பிட்றான். இவ்வளவு இருக்குது சார், அமெரிக்கர்களுக்கு தெரியாது. நைஜீரியா இருக்குது, கானா இருக்குது. நைஜீரியா, யூத்தியோப்பியா, கானா, உங்களுக்கு கானா எல்லாம் பரிதாபத்துக்குரிய நாடுகள். ஒருவேளை இன்னமும் மிருகமா பாதி மிருகம் பாதி மனிதனாகவே இருக்கான். களிமண்ணை சாப்பிட்டு உயிர் வாழ்க்கை. பாதி மனிதன் பாதி மிருகமாக இருக்கான். அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். கரெக்ட். ஆக நீங்கள் அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. இவர் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று அமெரிக்க மக்கள் பாவம் தெரியாது. இல்லை, இப்போ அமெரிக்க மக்கள், நான் என்ன கேட்குறது, இப்போ முக்கியமான கேள்வி, இப்போ தெரிந்து கொண்டார்கள். இப்போ தெரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய எதிர்ப்பால தான் வந்து அரசியல் மக்கள் நகர்வு பண்ண முடியல. அரசியலில் யாராக இருந்தாலும் சரி, இப்போ மேலிடத்த அரசியல் நகர்வு பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு சக்தி. அதுக்கு இந்தாண்ட வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியர் இந்த பக்கம் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது சார். அவங்களுடைய நுண்ணறிவு தொகுதி இருக்குல்ல, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அவங்களும் அங்கே டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்டு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி இருக்கு, வெரி சுப்பீரியர். அதனால் எதிர்காலம் சார், நான் அதுக்கு தான் வந்தேன். தொழில்நுட்ப வளர்ச்சி யார் கையில் இருக்குதோ அவர்கள் தான் வல்லரசு. அதுவும் ஏர் சுப்பீரியர், அது வல்லரசு. ஆமாம், வல்லரசு ஆகும். ரொம்ப சிறப்பு சார். இன்னைக்கு நீங்கள் சொன்னதில் நுணுக்கம் என்பது மலைகளுக்கு கீழ் குடையப்பட்ட சுரங்கப்பாதையில் பெர்ஷியன் பெண்மணிகள் அறிவுபூர்வமாக மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாகவும் அறிவு சார்ந்த உலகமாக மாறிடுச்சாங்க. அதனாலே தான் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறார்கள். எந்த சவாலையும் அவர்கள் சந்திப்பார். அவ்வளவுதான் காரணம். மரணத்திற்கு அஞ்சாதவர். மெசபடோமியன் சார் அல்லது அந்த பாரசீக மக்கள் வந்து இயற்கையிலேயே மரணத்துக்கு அஞ்சாதவர். நேர்களே, எங்களுடைய பேராசிரியர் அவர்கள்ட்ட ஒரு கதைத்தம், இது விவாதம் அல்ல, ஒரு கதைத்தல். என்னுடைய முன்னோடி, என்னுடைய பேராசிரியர், கல்வியில் சிறந்த ஐயா அவர்களிடத்தில் நான் கதைத்தேன். இன்றைக்கு உலக நாகரிகத்தை பற்றியும் அமெரிக்கா ஈரான் போர் பற்றியும் இன்னும் நிறைய பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு ஐயா உளப்பூர்வமான நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.